عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بفضل بسم الله الرحمن الرحيم: إنا أنزلناه قرآنا عربيا لعلكم تعقلون. وقال نبينا صلى الله عليه وسلم: أحب العرب لثلاث لأني عربي والقرآن عربي ولسان أهل الجنة عربي آمنا بالله صدق الله مولانا العظيم. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா ஒருவருக்கே உரித்தாக. கண்ணியத்திற்குரியவர்களே, ஐக்கிய நாடுகளின் யுனெஸ்கோ என்கிற அமைப்பு 2010ஆம் ஆண்டு ஒரு தீர்மானம் அவர்கள் நிறைவேற்றினார்கள். டிசம்பர் 18ஆம் தேதியை உலக அரபி மொழி தினம் என்பதாக அது அறிவித்தது. யுனெஸ்கோ அமைப்பு பல்வேறு தினங்களை பல்வேறு நிகழ்வுகளோடு தொடர்புபடுத்தி உலகத்திற்கு அறிவித்து அதை கொண்டாடி வருகிற, அதை மரியாதை செய்து வருகிற ஒரு காரியத்தை செய்து வருகிறது. நமக்கு தெரியும், தந்தையர்கள் தினம் என்பார்கள், தாயின் தினம் என்பார்கள், உழைப்பாளர்கள் தினம் என்றெல்லாம் சொல்லப்படுவதைப் போல டிசம்பர் 18ஐ உலக அரபி மொழி தினம் என்பதாக அது அறிவித்து கடைபிடித்து வருகிறது. எனவே இந்த உலக அரபி மொழி தினத்தை பற்றி பேசுவது, அதனுடைய சிறப்புகளை தெரிந்து கொள்வதற்கு நாம் மிகவும் தகுதி படைத்தவர்கள் என்கிற காரணத்தினால் அது சம்பந்தமான சில தகவல்களை நாம் பரிமாற ஆசைப்படுகிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அரபி மொழி என்பது பேச்சிற்கு பயன்படுத்துகிற பல மொழிகளைப் போல் அது ஒரு மொழி தான், இல்லையா? யதார்த்தமாகவே அல்லாஹ் இந்த மொழிகளை பற்றியும் பேச்சை பற்றியும் குர்ஆனிலே சொல்லுகிற போது, மனிதர்களை படைத்த நாம் அவர்களுக்கு பேசுகிற கலையை கற்றுக் கொடுத்தோம் என்று சொல்கிறான். கலக்கனல் இன்சான் வஅல்லமஹுல் பயான். அல்லாஹு தஆலா மனிதர்களை படைத்தான், வஅல்லமஹுல் பயான், அவர்களுக்கு பேசுகிற கலையை கற்றுக் கொடுத்தான். உலகத்தில் மனிதர்களை தவிர வேறு யாராவது பேசி பார்த்துருக்குமா? நம்மோடு இருக்கக்கூடிய விலங்கினங்கள், நாம் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் ஏதாவது பேசுகிறதா? இல்லை. இப்போ பேச்சு என்பது மனிதனுக்கு வழங்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு பெரிய கிஃப்ட், அன்பளிப்பு என்று குர்ஆன் சொல்லுது. அந்த பேச்சிற்கு மிக பயன்படுகிற முக்கியமான கருவி தான் மொழி. மனசில் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை வெளிப்படுத்துறதுக்கு பயன்படுத்தப்படுகிற ஒரு ஆயுதம், ஒரு கருவி, ஒரு உபகரணம் தான் மொழி, இல்லையா? அப்படி என்றால் இந்த மொழி என்பது நமக்கு இறைவனால் வழங்கப்பட்ட அருட்கொடை. எந்த அளவுக்கு என்று சொன்னால், சங்கைக்குரியவர்களே, உலகத்தில் நிறைய மொழி இருக்கிறது. ஒரு மொழியில் ரெண்டு மொழி இல்லை, உலகத்தில் நிறைய 6500க்கும் மேற்பட்ட மொழிகள் பேசப்படுவதாக மொழியில் ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள். 6500க்கும் மேற்பட்ட மொழிகள் உலகத்திலே பேசப்படுகிறது. நம்ம நினச்சிருக்கிற அந்த மொழிகளை அவங்களா உருவாக்கிக்கிட்டது கிடையாது. அல்லாஹ் அந்த மக்களுக்கு அவர்களுக்கு தோதுவான ஒரு பாஷையை, ஒரு மொழியை அல்லாஹ் தான் வழங்கினான். குர்ஆன் சொல்லுகிறார். அல்லாஹுடைய வல்லமையை பற்றி பேசுகிற குர்ஆன், வானம் பூமி என்பது அல்லாஹனுடைய வல்லமை. வானத்தை போன்ற ஒன்றை இந்த மனிதர்களால் படைக்க முடியாது. பூமியை போன்ற ஒன்றை இந்த விஞ்ஞானிகளால் உருவாக்க முடியாது. அந்த வரிசையில் பலதரப்பட்ட மொழிகள் இருப்பதும், மனிதர்கள் பலதரப்பட்ட நிறமுடையவர்களாக இருப்பதும் அல்லாஹுடைய வல்லமை. மின் ஆயாத்தி கல்பு சமாவாத்தி வல்லர் வக்திலாஃபா அல்சினத்திக்கும் அல்வானிக்கும். வானம் பூமி அல்லாஹுடைய அத்தாட்சி என்பதைப் போல பல மொழிகளாகவும் பல நிறங்களாகவும் நீங்கள் இருப்பது அல்லாஹுடைய வல்லமை. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, அல்லாஹுடைய வல்லமை இதில் வெளிப்படுகிறது என்று அல்லாஹ் பேசுகிறார்.
இப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மொழிகளுமே அது அல்லாஹுவால் வழங்கப்பட்டது, அல்லாஹுவால் படைக்கப்பட்டது. எனவே ஒரு மொழியை விட இன்னொரு மொழி உயர்வு என்றோ அல்லது இந்த மொழிக்காரன் அந்த மொழியை விட தாழ்ந்தவன் என்றோ பாகுபாடு காட்டுவதோ பாரபட்சம் காட்டுவதோ அதை வைத்து ஏற்றத்தாழ்வு கற்பிப்பது இஸ்லாமிய மரபல்ல, இஸ்லாமிய நாகரிகம் அல்ல. ஒரு வகையில் அது குற்றமும் கூட. ஆனால் அதே நேரத்தில் மொழிகள் எல்லாமே அல்லாஹ் படைச்சதுதான். சில மொழிகளுக்கு மட்டும் அல்லாஹு தஆலா சில தனிச்சிறப்புகளை வைத்திருக்கிறான், சில தனித்தன்மைகளை வைத்திருக்கிறான். மற்ற மொழிகளிலிருந்து அதனுடைய நோக்கங்களும் அதனுடைய பலன்களும் பயன்பாடுகளும் இந்த உலகத்தில் ஒப்பற்றதாக அல்லாஹ் மாற்றி வைத்திருக்கிறான் என்கிற யதார்த்தத்தை மறுக்க முடியாது. அஞ்சுமே விரல் தான் ஒரே மாதிரி இருக்கா? இல்லையே. நம் வீட்டில் உள்ள 10 பிள்ளைகளும் ஒரே மாதிரி இருக்கிறார்களா? ஒருவரை விட ஒருவர் சிறப்பிற்குரியவர்களாக இருக்கிறார்கள். இது அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய மிகப்பெரிய பேர். அந்த வகையில் அரபி மொழி என்பது கொண்டாடப்படுவதற்கும் போற்றப்படுவதற்கும் உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடிய பல நாகரீகங்களை தன்மைகளை கொண்டது. அது கொண்டாடப்பட மிக தகுதியானது. இப்போ அரபு மொழியினுடைய தனித்தன்மைகளில் முதன்மையாக நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அது மிக தொன்மையான மொழி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த பிறகு பேசினாங்கன்னு நினைக்கக்கூடாது. நபி அவர்கள் வருவதற்கு முன்பே அரபு மொழி இருந்தது. எந்த அளவுக்குன்னா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், நபி ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் முதலில் அரபி மொழியை பேசினார்கள். நபி ஹூத் அலைஹிஸ்ஸலாம் யாரு? நூஹ் அலைஹிஸ்ஸலாமினுடைய 4வது தலைமுறையில் வந்தவர்கள். அவங்க எப்போ பிறந்தாங்கன்னா கிமு 2538 கிமு அப்படின்னு இப்போ கணக்கு வச்சு பார்த்தா கிட்டத்தட்ட 5000 வருடங்கள் பழமையானது எதுங்க? அரபி மொழி. அரபி மொழி 5000 வருடங்கள் பழமையான மொழி. ஆச்சரியமாக இருக்கிறது. இத்தனை ஆண்டுகள் பழமையான மொழி இன்றைக்கு உயிர்ப்போடு இருக்கிறது. உலக நாடுகளில் அது கொண்டாடப்படுகிறது. எந்த அளவுக்குன்னா செம்மொழியினுடைய வரிசையில் அரபியும் வருது. உலகத்தினுடைய செம்மொழிகளில் ஒரு 6 மொழியை கொண்டு வராங்க. அரபி, தமிழ், சமஸ்கிருதம், ஹிப்ரு, அதே போல் கிரேக்கம், லத்தீன் போன்ற 6 மொழிகளை செம்மொழியினுடைய பட்டியலில் கொண்டு வராங்க. ஆச்சரியம் பாருங்க. சமஸ்கிருதம், ஹிப்ரு என்பது ரெண்டுமே அது வேத மொழி. நமக்கு தெரியும், சமஸ்கிருதம் தெரியும். ஹிப்ரு என்பது யூதர்களுடைய வேதம் சார்ந்த மொழி. இந்த சமஸ்கிருதம், ஹிப்ரு என்கிற 2 மொழிகளுமே வேதத்தை கடந்து வேறு யாருக்கும் தெரியாது. சமஸ்கிருதம் படிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த மொழி தெரியும். அதை கடந்து வேறு யாருக்கும் அது பரிச்சயம் இல்லை. ஹிப்ரு மொழி அதே மாதிரி தான். யூதர்களுடைய வேதமான தௌராத்து ஹிப்ரு என்பது அந்த வேதத்தோடு நின்று விட்டது. லத்தீன் மொழி இருக்கிறதே அது இத்தாலி மக்களோடு நின்று விட்டது. இத்தாலி மக்களுடைய மொழி என்னங்க? லத்தீன். அந்த நாட்டு மக்களுடைய மொழி அது மாறிடுச்சு. அதே போல கிரேக்கம் என்பது கிரேக்க நாட்டோடு நின்று விட்டது. அப்போ உலக செம்மொழிகளில் 4 இந்த கேட்டகரியாக வந்துருச்சு. தமிழ் ஆராய்ச்சி செய்து பார்த்தால் ஒரு 7.5 கோடி மக்கள் பேசுகிற மொழியாக தமிழ் இருக்கிறது. ஆனால் அரபி என்பது செம்மொழி தான், அது தொன்மையானது. ஆனால் உலகத்திலே கிட்டத்தட்ட 422 மில்லியன் மக்கள் பேசுகிற பேச்சு மொழியாக அரபி இருக்கிறது. 45 கோடி மக்கள் நேரடியாக பேசக்கூடிய மொழியாக அரபி இருக்கிறது. ஆச்சரியம். சங்கைக்குரியவர்களை, இன்றைக்கு அது வளர்ந்து வருகிற மொழியாக மாறி இருக்கிறது. எந்த அளவுக்குன்னா ஐநாவினுடைய அந்த சபை தன்னுடைய அலுவல் மொழியாக 6 மொழியை வைத்திருக்கிறது. அதில் ஒன்று அரபி. அதனுடைய அலுவல் மொழியாக அது ஆக்கியிருக்கிறது அரபியை. உலக நாடுகளில் வர்த்தக மொழியாக அரபி இருக்கிறது. இப்போ சீனா வர்த்தக உலகில் சீன மொழி தான் முதல் இடம்னா அரபி 2வது இடத்தில் இருக்கிறது. அப்படி என்றால் சங்கைக்குரிய பெருமக்களே, சர்வதேச வர்த்தகத்தில் சீனாவிற்கு அடுத்ததாக இது இருப்பதைப் போலவே உலக நாடுகளில் 28 நாடுகளில் அரபி ஆட்சி மொழியாக இருக்கிறது. எப்பங்க 5000 வருஷத்துக்கு முன் உண்டான ஒரு மொழி இன்றைக்கும் உயிர் துடிப்போடு உலகத்தில் 28 நாடுகளில் ஆட்சி மொழியாக இருக்கிறது. நீங்கள் அறிவியல், ஆன்மீகம், விஞ்ஞானம், கலை, காவியங்கள், கவிதைகள் என்று எடுத்துக்கொண்டால் அரபி உலகம் இன்றைக்கும் உயிர் துடிப்போடு இயங்கிக் கொண்டிருக்கிறது.
இதை எப்படி பார்க்க வேண்டும் என்று சொன்னால், அரபி தோன்றியதற்கு பின்னால் வந்த பல மொழிகள் இன்னைக்கு இல்லை, மூத்தா போச்சு. ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள், இந்தியாவில் மட்டும் உலகத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 3000 மொழிகள் அழிவில் இருக்கிறது. இந்தியாவில் மட்டும் 50க்கும் மேற்பட்ட மொழிகள் அழிவின் நிலையில் இருக்கிறதுங்கிறாங்க. உலகத்தில் 3000 மொழிகள் காணாமல் போய்விட்டது. அதை பேசுறதுக்கோ எழுதுறதுக்கோ படிக்கிறதுக்கோ அதை வளர்த்தெடுப்பதற்கோ அதில் காவியங்கள் கலைகள் படைப்பதற்கான ஆட்களோ நபர்களோ பள்ளிக்கூடங்களோ பல்கலைக்கழகங்களோ இல்லை. ஆனால் இந்த பக்கம் அரபி மொழியை எடுத்துக்கொண்டால் அதை பேசுகிற, அதை வைத்து வர்த்தக மொழியாக இருக்கக்கூடிய, அறிவியல் கண்டுபிடிப்புகளில் பயன்படுத்துகிற, கலையாக இருக்கக்கூடிய மொழியாக இன்றைக்கும் அரபி உயிர் துடிப்போடு இருக்கிறது. அது மட்டும் இல்லை, அரபி மொழியினுடைய இன்னொரு தனித்தன்மைகளை பார்க்க வேண்டும் என்று சொன்னால், கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த மொழி வளம், ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு தனித்தன்மை இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி அரபி மொழியினுடைய வளம் இருக்கிறதே, அடடா ரொம்ப அற்புதமானது. சின்ன வார்த்தைங்க, நிறைய அர்த்தமுடையது. வார்த்தை இன்னமும் 2, 3 தான் இருக்கும், ஆனால் அதனுடைய பொருள் ஆழமானது. தோண்ட 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 வந்து கொண்டே இருக்கக்கூடிய கருத்து சுரங்கம் அது. உதாரணத்திற்கு குர்ஆன்ல ஃபாத்திர் என்று ஒரு வார்த்தை வருகிறது. ஃபாத்திரி சமாவாத்தி வல்லரம், வானம் பூமியை படைத்தவன் நம்ம மொழிபெயர்ப்பு செய்வோம். அசல்ல ஃபாத்திர் என்றால் என்ன பொருள் என்றால், முதலாக ஒருவர் புதிதாக அந்த பொருளை உருவாக்கி இருக்கிறார். அதுதான் அதுக்கான சரியான மொழிபெயர்ப்பு. அப்போ ஃபாத்திர்ங்கிற வார்த்தைக்கு எதிரில் நாம் மொழிபெயர்ப்பு செய்ய வேண்டும் என்று சொன்னால், முதலில் புதிதாக உருவாக்கக்கூடியவர், இப்படி சொன்னால் தான் அதுக்கான சரியான டிரான்ஸ்லேஷன். இங்கே இருக்கிறது மொத்தமாகவே 4 வார்த்தை தான், ஆனால் எதிரில் எத்தனை வார்த்தை தமிழில் சொன்னோம்? இதுதான் அரபி மொழியினுடைய அற்புதங்களில் ஒன்று. சங்கைக்குரியவர்களே, சிறிய வார்த்தை ஆனால் நிறைய பொருள் கொண்டது. குர்ஆனில் அல்லாஹு தஆலா இப்படி பல இடங்களில் பேசுகிறான். ஆராய்ச்சியாளர்கள் அதை ஆராய்ச்சி செய்கிறவர்கள் பிரமித்து போகிறார்கள். ஒரு சின்ன வார்த்தைக்குள்ள இவ்வளவு பெரிய செய்தியா? கனடா நாட்டைச் சேர்ந்த ஒரு பெரிய தத்துவ அறிஞர், அவர் பிள்ளைகளுக்கு பாடம் நடத்திக்கிட்டே இருக்கிறார். பிள்ளைகள் கேட்டாங்க, இந்த குர்ஆனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சரி, பிள்ளைங்க கேட்டுட்டாங்களேங்கிறதுக்காண்டி அவர் குர்ஆன் எடுத்து பார்க்குறாரு. குர்ஆனில் சூரா மாயிதா 5வது அத்தியாயம் 5வது சூறா எடுத்து பார்க்குறார். அதில் முதல் வசனத்தை பார்க்கிறார். அதில் சும்மா 2 வரி இருக்குது. யா அய்யுஹல்லதீன ஆமனூ அவ்ஃபூ பில் உக்கூத், ஈமான் கொண்டவர்களே நீங்கள் உடன்படிக்கைகளை நிறைவேற்றுங்கள். அல்லாஹு தஆலா சில பிராணிகளை உங்களுக்கு ஹலாலாக்குகிறான், சிலதை ஹராமாக்குகிறான். அவன் உங்களுக்கு எதை முடிவு செய்கிறானோ அதை நிர்ணயம் செய்யக்கூடியவன். இவ்வளோதான், 2 வரி தான் வருது. அதை படிச்சுட்டு வந்து அந்த பிள்ளைகள்கிட்ட சொல்றாரு, குர்ஆனுடைய மாயிதா அத்தியாயத்தினுடைய முதல் வசனத்தை நான் பார்த்தேன், 2 வரி. அதை படிக்கிற போது இறைவனுடைய வல்லமையை என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. சட்டம் இயற்றுகிற ஆற்றல் அல்லாஹுக்கு முழுமையாக இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டேன். இது இறைவனை தவிர வேறு யாராலும் இப்படி பேச முடியாதுங்கிற சொல்லிட்டு சொல்றாரு. வார்த்தை சிறுசு, நிறைய அர்த்தங்கள் அதற்குள் மறைந்து இருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, யாரெல்லாம் குர்ஆனை நடுநிலையாக சரியான பார்வையோடு ஆய்வு செய்கிறார்களோ அவர்கள் இந்த முடிவுக்கு தான் வருவார்கள். வார்த்தை குறைவு, அர்த்தங்கள் நிறைய. இது ஹதீஸுக்கு பொருந்தும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு வார்த்தைக்குள் 100 சட்டங்களை இமாம்கள் நமக்கு எடுத்து தருகிறார்கள். அப்படி என்றால் அரபி மொழியினுடைய தனித்தன்மைகள் நாம் இந்த உலகத்தில் பார்க்கிற போது மிக முக்கியமாக அது குறைந்த வார்த்தைகள் நிறைந்த அர்த்தத்தை கொண்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனஸ் ரலியல்லாஹு தஆலாவுடைய சகோதரர் உமைர்னு ஒருத்தர், அவர் ஒரு சிட்டுக்குருவி வச்சு விளையாண்டுட்டு இருப்பார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு பக்கத்தில் வந்து உட்காந்து, யா உமைர் மா ஃபஅலன் நுகைர், அந்த சிட்டுக்குருவி செத்து போயிடும். ரொம்ப வருத்தமாக இருப்பார் இவர். அப்போ அவங்க கேட்போம், உமைர் சிட்டுக்குருவிக்கு என்ன ஆச்சு? இவ்வளோதான், உமைர் சிட்டுக்குருவிக்கு என்ன ஆனது? இந்த ஒரு வரியிலிருந்து உலமாக்கள் 40க்கும் நெருக்கமான சட்டங்களை எடுக்கிறார்கள். ஒரு பிள்ளைகிட்ட எப்படி பேசணும், உமைர் என்று அழைக்கலாம். ஒரு பிள்ளைகளுடைய உலகத்தில் நாம் அன்பாக அவர்களிடத்திலே நடந்து கொள்ள வேண்டும். ஒரு சிட்டுக்குருவி இறந்து போனால் கூட துக்கம் அனுஷ்டிக்கலாமா? அனுஷ்டிக்கலாம். ஒரு சிறு பிள்ளை தானே என்று நீங்கள் கடந்து போகக்கூடாது. அந்த பிள்ளையினுடைய துக்கத்திற்கு நீங்கள் மரியாதை செலுத்தும் முகமாக அதை விசாரிக்க வேண்டும் என்று
இந்த ஒரு ஹதீஸிலிருந்து நிறைய சட்டங்களை எடுக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இது அரபி மொழிக்கு இறைவனால் வழங்கப்பட்ட அபாரமான தனித்தன்மைகளில் ஒன்று. அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு மொழின்னு வரும்போது நம்ம அதை பேசித்தான் ஆகணும். தமிழை பற்றி சொல்லும்போது ழா, இந்த பழத்துக்கு வர ழா, மழை, பழம், இந்த ழாவை லகரன்னு சொல்லுவாங்க. தமிழுக்கு சிறப்பே அந்த ழா தான் இல்லையா? பள்ளிக்கூடங்களில் நீங்கள் படிக்கும்போது அந்த ழாவை கரெக்டாக உச்சரிச்சுட்டா தமிழ் வந்துருச்சும்பாங்க இல்லையா? அதே போல் அரபிக்கு சில தனித்தன்மையான எழுத்துக்கள் இருக்கிறது. 6 எழுத்துக்கள் சொல்லப்படுகிறது. ஒன்று என்னண்டா, சாது, லாது, தா, ஃபே, காஃப், காஃப் போன்ற எழுத்துக்களை 6 எழுத்துக்களை நமக்கு என்ன செய்கிறார்கள்? அவர்கள் கற்றுத்தருகிறார்கள். சங்கைக்குரியவர்களே, அப்படி என்றால் அரபி மொழி தினத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய 2வது செய்தி, அரபி மொழி குறைந்த வார்த்தைகள் நிறைந்த அர்த்தத்தை உடையது. மிக முக்கியமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று என்னென்றால், அரபி மொழி என்பது சர்வதேச மொழி தான். உலக நாடுகளில் அது வளர்ச்சியை சந்தித்து கொண்டிருக்கிற மொழி தான். ஆனால் அது இஸ்லாமியர்களின் மொழி, அது ஈமானிய மொழி, குரானிய மொழி, சுவனவாசிகளின் மொழி. அரபி மொழியை நம்ம ஏன் பேசுகிறோம், ஏன் தெரிஞ்சுக்கிறோம், ஏன் கொண்டாடுறோம்டா? பெருமானார் சொன்னார்கள், அரபுகளை நேசியுங்கள். ஏனென்றால் 3 காரணங்களுக்காக சொன்னார்கள். அரபி மொழியை நேசிக்கணும் 3 காரணங்களுக்காண்டி. முதல் விஷயம், அந்நிய அரபியும், மார்க்கத்தை உங்களுக்கு சொன்னா அரபி, நீங்கள் அரபியை நேசியுங்கள். வல் குர்ஆன் அரபியும், 2வது காரணம் குர்ஆன் அரபி. 3வது, நாளை சுவனத்திலே லிசான் அஹ்லில் ஜன்னதி அரபியும், சுவனவாசிகள் நாளைக்கு பேசுகிற மொழி அரபி என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த 3ஐயுமே நம்ம தவிர்க்க முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பவர்கள் அரபியை நேசிக்கத்தானே வேணும். குரான் நம்முடைய வாழ்க்கைக்கு நெறிகாட்டி நம்ம உயிரை விட மேலானது என்றால் அந்த குரானுடைய மொழியை நேசிக்கத்தானே வேண்டும். நாளைக்கு சுவனத்திலே பேசுகிற மொழி அரபி என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்றால் சங்கைக்குரியவர்களே, அரபி மொழி நேசிக்கப்படுவதற்கு நியாயமான பல காரணங்களில் ஒன்று, அது இஸ்லாமிய மொழி, ஈமானிய மொழி. எந்த அளவுக்குன்னா, இந்த குரானின் மூலமாக இந்த அரபி மொழிக்கு கிடைத்த அங்கீகாரம் உயர்வு இருக்கிறது, அது ஒப்பற்றது. ஜெர்மனி நாட்டைச் சேர்ந்த ஒரு பெரிய மொழியியல் ஆய்வாளர் சொல்லுகிறார், திருக்குரானின் மூலமாக அரபி மொழி அடைந்த உயரம் இருக்கிறது உலகத்தில் எந்த மொழியும் அடையலைங்கிறது. உலகத்தில் எத்தனையோ மொழி வந்திருக்குது, வேத மொழி இருக்கிறது, பிரபல்யமான மொழி இருக்கிறது. ஆனால் குரானின் வழியாக இந்த அரபி மொழிக்கு கிடைத்த அங்கீகாரமும் உயர்வும், அந்த ஒப்பற்ற அங்கீகாரம் உலகத்தில் எந்த மொழிக்குமே கிடைக்கலங்கிறார். உண்மைதான். இதை நாம் எந்த அளவிற்கு அறிந்திருக்கிறோம் என்று நமக்கு தெரியல. எதிரிகள் மிக துல்லியமாக தெரிந்திருக்கிறார்கள். நீங்கள் வரலாற்றை புரட்டி பார்த்தால் தெரியும். 1890 பிரிட்டிஷ் பாராளுமன்றத்திலே ஒரு கூட்டம் நடத்துகிறது. பிரதமர் பேசுகிறார். முன்னாள் பிரதமர் அங்கு உரையாற்றுகிறார். என்ன, மத்திய கிழக்கு நாடுகளில் முஸ்லீம்கள் நமக்கு அடங்க மாட்டேங்கிறாங்க, நம்ம நினைச்சதை அங்கே செய்ய முடியல. நாம் ஒன்று சொன்னால் அங்கு வேறொரு பக்கம் எழுச்சி பறக்கிறது. அங்கே அந்த எழுச்சியை உடைக்க வேண்டும், முறியடிக்க வேண்டும். நாம் நினைக்கிறத நடைமுறைப்படுத்தினா 3 வேலை பண்ணணும். 1, இந்த ஜும்மா பயானம் மேலே நிறுத்தணும். யார் சொல்லா? பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் பிரதமர் பேசுகிறார், கொள்கை கூட்டமாக அவர் தீர்மானம் போடுகிறார், முதல்ல இந்த ஜும்மாவை ஒழிக்கணும். எங்களுக்கும் அதுதான் ஆசைன்னு சில பேர் சொல்றது காதில் விடுகிறது. சங்கைக்குரியவர்களே, அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த ஜும்மா உரைகளின் மூலமாக முஸ்லிம்கள் எழுச்சி பெறுகிறார்கள். 2வது, குரானை கிழிச்சு போடணும். நவுதுபில்லா. அவர்கள் சொல்லுகிறார்கள், ஏன்னா இந்த குரான் எல்லோருடைய உள்ளத்தில் உட்கார்ந்து அவர்களை நம்முடைய சித்தாந்தங்களுக்கும் செயல்பாடுகளுக்கும் எதிராக தூண்டுகிறது. 3வது, காபாவை தகர்க்கணும். இது அவர்கள் அன்றைக்கு பேசிய தீர்மானம். இதை ஏன் சொல்கிறோம் என்று சொன்னால், இந்த குரான் உலகத்தில் ஒப்பற்ற தாக்கத்தை அன்றைக்கு மட்டுமல்ல இன்றைக்கும் வைத்து கொண்டிருக்கிறது என்பதை சங்கைக்குரியவர்களை நாம் புரிந்து கொள்வதற்காக வேண்டி சொல்கிறோம். உண்மைதானே? இன்னைக்கு நமக்கு அரபி மொழி பெருசாலாம் தெரியாதுங்க. ஆனாலும் பாருங்க, நமக்குள் அந்த மொழி பழக்கம் இருக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்றோமா இல்லையா? இந்த அரபி தான். வாங்கு சத்தம் அரபி தான். தொழுகையில் அல்லாஹ் அக்பர் சொன்ன அரபி தான். தொழுது முடிக்கிற வரைக்கும் அரபி தான். சூரத்தில் ஃபாத்தியா தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது இல்லையா? அப்போது அரபி மொழி நம்மோடு ஏதேனும் ஒரு வகையில் தினசரி அது பங்கெடுத்து கொண்டே இருக்கிறது. நம்முடைய வீடுகளுக்கு போகிற போது, சாப்பிடுகிற போது என்று சொல்லிக்கொண்டே இருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் 2 கலந்து விட்டது. எந்த அளவுக்குன்னா, வேடிக்கையாக சொல்லுவாங்க, 80களில் ஒருத்தர் ஹஜ்ஜுக்கு போனாராம்.
போயிட்டு வந்த உடனே ஹாஜியார்ட்ட விசாரித்தேன், என்ன ஹாஜியார் ஹஜ்ஜுக்கெல்லாம் போயிட்டு வந்தீங்களே, எப்படி இருக்குது? எல்லாம் நல்லா இருந்துச்சு, எல்லாம் ஒரே அரபியாக இருந்துச்சு, பாங்கு மட்டும்தான் தமிழில் இருந்துச்சுண்டா. எல்லாம் அரபியாக இருந்துச்சான், பாங்கு மட்டும் தமிழில் இருந்துச்சான். அதாவது டெய்லி பாங்கு சொல்லி கேட்டு 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 பழகி அது அரபி மொழிங்கிறது மறந்து போய் தன் மொழியை போல் அது மாறிவிட்டது. என்ன சொல்லாரு? அது மட்டும்தான் தமிழ் இருக்கார், எதுவுமே விளங்கலான்டா வேடிக்கையாக சொல்லுவார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த அளவிற்கு அரபி மொழியோடு இந்த சமூகம் ஒன்றி போயிருக்கிறது. தினசரி நம்முடைய நிகழ்வுகளில், நம்முடைய கடைகளில் நாம் அந்த மொழிகளை பயன்படுத்தி கொண்டே இருக்கிறோம். இன்னும் அதை அதிகப்படுத்தணும். ஏன்னா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு நிறைய நாடுகள் வெற்றி கொள்ளப்பட்டது, நிறைய மக்கள் முஸ்லீம்கள் ஆனார்கள். அப்போ உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கடிதம் எழுதுகிற போது எழுதுவாங்கன்னா, நீங்கள் அரபி கற்றுக்கொள்ளுங்க, ஏன்னா உங்களுக்கு மார்க்க விஷயங்கள் பலது அரபியில் தான் இருக்குது. தஅல்லமுல் அரபியத்தை ஃபஇன்னஹா மின் தீனிக்கும். நீங்கள் மார்க்க விஷயங்கள் சட்டமாகட்டும், கொள்கையாகட்டும், வணக்க வழிபாடாகட்டும், அல்லது இன்ன பிற விஷயங்களாகட்டும், நீங்கள் அதை அரபி மொழியில் தான் கற்றுக்கொள்ள வேண்டும். எனவே நீங்கள் அரபி மொழியை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள், அது உங்கள் மார்க்கத்தில் உள்ளதுன்றாங்க. அது ஒரு மொழியும் நம்ம கடந்து போயிட முடியாது. மற்ற லாங்குவேஜ் மாதிரி அது ஒரு லாங்குவேஜ் தான் என்கிற மனோநிலை சங்கைக்குரியவர்களே, அது மிக மிக ஆபத்தானது இல்லையா? அப்போ அரபு மொழியினுடைய தனித்தன்மைகளில் மிக முக்கியமானது என்று சொன்னால் அது நம்முடைய ஈமானிய மொழி, நம்முடைய மார்க்கம், நம்முடைய துன்யா, நம்முடைய ஆகர், நாளை சுவனம் என்கிற எல்லா செய்திகளும் எதோடு சம்பந்தப்பட்டு இருக்கிறது? அரபி மொழியோடு சம்பந்தப்பட்டது. சங்கைக்குரியவர்களே, அதற்கு நாம் இப்பொழுது முக்கியத்துவம் தந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் அதிகமான முக்கியத்துவங்கள் தர வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். ஏன்னா இன்றைக்கு ஆங்கில மொழியினுடைய மோகம்னே சொல்லலாம், தப்பு கிடையாது. ஆங்கில மொழியினுடைய மோகம் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னா, தாய்மொழி தமிழும் தற்குறி, அரபியும் குறைந்து கொண்டே இருக்கிறது. சமீபத்தில் ஒரு வீடியோ, வைரலான வீடியோ, ஸ்கூல் யூனிஃபார்மோட இருக்க 2 பசங்க ஸ்கூல்லேருந்து அப்போ தான் வெளியே வந்திருக்கான். ஒரு யூடியூபர் பேட்டி கேட்குறாரு, தம்பி தமிழ் மாதங்கள் உனக்கு தெரியுமா? தெரியும் தான், சொல்லு. சொன்ன பையன் ரெட்டு, எல்லோ, ப்ளூ. எப்பா இது நீ சொல்கிறது நிறங்கள், அதை கேட்கல, மாதங்கள், தமிழ் மாதங்கள் அப்படி. அது தெரியும், என்ன ஜனவரி பிப்ரவரின்னா. பார்ப்பதற்கு வேடிக்கையாக இருந்தாலும் எனக்கு ஒரு நிமிடம் திகைத்து போதேன். இன்றைய தலைமுறை தமிழ் மாதங்கள் தெரியல, தமிழ் கலாச்சாரத்தில் இருக்கிறோம், தமிழர்கள் என்று சொல்லுகிறோம் என்றால் தாய்மொழி தமிழில் பேசுகிற எழுதுகிற சூழல் இன்றைக்கு குறைந்து போயிருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, வெளிநாடுகளில் என் பையன் பிறந்தாங்கிறது, வெளிநாடுகளில் வளர்ந்தார்கள் என்றால் ஒரு வகையில் ஏற்றுக்கொள்ளலாம். பாவம், அவங்களுக்கு அங்கே படிப்பதற்கான வாய்ப்புகள் கம்மி. ஆனால் இன்றைக்கி அங்கே அதிகமாக இருக்குது. வெளிநாடுகளில் அடிஷ்னல் லாங்குவேஜாக அவர்கள் எடுப்பதே தமிழை எடுத்துக்கொள்கிறார்கள். ஆனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல பிள்ளைகளுக்கு சரியான யதார்த்தமான எளிமையான வார்த்தைகள் கூட அவர்களுக்கு தெரிவதில்லை. அப்போ தமிழிலேயும் குறை, அரபி வார்த்தைகளிலேயும் நாம் மிக பலகீனமாக இருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அரபியை நேசிப்பவர்கள் என்னை நேசிப்பதால் அரபியை நேசிக்கிறார்கள். யார் அரபி மொழியை விட்டும் பாராமுகமாக இருக்கிறார்களோ அவர்கள் என்னை விட்டும் பாராமுகமாக இருப்பதால் அரபி விட்டும் தூரமாகிறார்கள் தான். அப்போ அரபி மொழி தினத்தினுடைய சிந்தனையாக நாம் பதிய வைக்க விரும்புவது சங்கைக்குரியவர்களே, நம்முடைய தலைமுறை குர்ஆனை சரளமாக ஓதும், சரளமாக ஓதும், தப்பு இல்லாமல் ஓதும், மிக எளிமையாக சிரமம் இல்லாமல் ஓதுகிற ஒரு பழக்கத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாக்க வேண்டும். அதற்கு தான் மக்தபு மதரசாக்கள் இருக்கிறது சிலபஸுகளை விட குர்ஆனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும். என் பிள்ளை ஒரு ஹதீஸ் கூட தெரியலங்கிறீங்க, ஹதீஸு தெரியறது அப்புறம் முதல்ல குர்ஆன் சரளமாக ஓதுதா? சூரா மனப்பாடமாக இருக்கா? தொழுகையில் வந்து நின்றால் அந்த பிள்ளை ஒரு சூறா, ஒரு 4 ரக்காயத்தில் ஒரு 2 சூறாவாவது ஓதி தொட வைக்கக்கூடிய அளவிற்கு என் பிள்ளை தயாராக இருக்கிறதா? இதை நம்ம கவனிக்கணும். முதல்ல ஒரு பழக்கம் இருக்குது. பெண் பார்க்க வரும்போது கேட்பாங்க, பிள்ளை குர்ஆன் ஓதிருக்கா இல்லையா? கேட்குற பழக்கம் இருந்துச்சு. இன்றைக்கி அது இருக்கான்னு எனக்கு தெரியல, ஆனால் அதை வலியுறுத்துகிறேன். இன்னும் சொல்ல போனால் இந்தோனேஷியா போன்ற நாடுகளில் இப்படி ஒரு பழக்கம் வைத்திருக்கிறார்கள். பொன் பார்க்க போகும்போது எத்தனை ஹஜ்ஜி பெண்ணு பண்ணியிருக்குன்னு கேட்பாங்க. 4 ஹஜ்ஜி 5 ஹஜ்ஜி என்று பெருமையாக சொல்வார்கள்.
ஒரு காலம் இருந்தது, என் பிள்ளை ஒரு மாசத்துல ஒரு குரான் முடிச்சிருவான். இன்றைக்கும் பழைய பெண்களை நீங்கள் பார்த்தால் அந்த பழக்கம் அவர்களிடத்திலே இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த பழக்கத்தை மீட்டுருவாக்கம் செய்ய வேண்டும். நம்ம பிள்ளைகளுக்கு பழக்கம். அப்ப குரானுடைய தனித்தன்மைகளில் ஒன்று என்னென்றா, அரபி மொழி இந்த உலகத்தில் பாதுகாக்கப்படுகிறது. அதாவது உலகத்தில் எல்லா மொழியுமே அழிஞ்சுக்கிட்டு இருக்கு இல்லையா, ஆனா அரபி மொழி மட்டும்தான் வளர்ந்துக்கிட்டே இருக்கு. ஏன்னா அல்லாஹு தாலா குரான்ல சொல்றாங்க, இந்த குரானை நாமே இறக்கி வைத்தோம், நாமே பாதுகாப்போம். இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா திக்ர வ இன்னா லஹு லஹாஃபிஸூன். இந்த குரானை நாமே இறக்கி வைத்தோம், நாமே பாதுகாப்போம். என்ன அர்த்தம்? குரானை பாதுகாப்போம் தான் இந்த இஸ்லாம் பாதுகாக்கப்படும், குரானின் மூலமாக எழுதப்படுகிற சட்டங்கள் பாதுகாக்கப்படும், குரான் அரபி மொழி பாதுகாக்கப்படும். அல்லாஹே வாக்குறுதி கொடுத்து விட்டான். இப்போ என்ன கேள்வின்னா, குரான் பாதுகாக்கப்படும், அரபி மொழி பாதுகாக்கப்படும், அதற்கு நீங்களும் நானும் காரணமாக இருக்கிறோமா இல்லையா, அல்லது அல்லாஹ் வேறொரு கூட்டத்தை கொண்டு அதை பாதுகாக்க போறானா? இதுதான் கேள்வி. நம்ம ஓதாம விட்டா குரான் ஒன்றும் அழிய போறதில்லை. குரான் நிச்சயமாக கியாம நாள் வரைக்கும் இருக்கும். அந்த குரானை பாதுகாப்பதற்கு அல்லாஹ் உங்களையும் என்னையும் காரணமாக வைத்திருக்கிறான் இல்லையா? அதனாலதான் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அப்படி ஒரு கடிதத்தை எழுதினார்கள். எங்க உலக நாடுகளுக்கு, தங்கள் ஆட்சிக்கு கீழ் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு கடிதம் எழுதுகிற போது அவர்கள் அப்படி ஒரு கடிதத்தை எழுதினார்கள். இது உங்கள் மார்க்கத்தில் கட்டுப்பட்டது. பழைய வரலாறு எடுத்து பாருங்களேன். தமிழும் அரபி எந்த அளவுக்கு நெருக்கம்டா, சிம்து சுபியான்னு ஒரு கிதாப் இருந்துச்சு, பழையவங்களுக்கு தெரியும். சிம்து சுபியான்னு ஒரு கிதாப் அரபியில இருக்கும், ஆனா படிக்கிறது தமிழ்ல படிப்போம். கட்ட 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 வேகமாக படிப்பாங்க. எழுத்து அரபிங்க, ஆனால் அதனுடைய உச்சரிப்பு தமிழ். அதுக்கு பேர் அரபு தமிழ் நூல்னே பேர். அந்த காலத்தில் அரபு தமிழ் வாசிப்பு, அரபு தமிழின் மூலமாக ஃபிக்கு சட்டங்கள் எல்லாம் இருந்தது. இப்போ எந்த அளவுக்கு முஸ்லீம் ஆகக்கூடிய மக்கள் தங்களுடைய தமிழ் மொழியை கூட அரபியில் மாற்றி எழுதி அவர்கள் அரபி கற்றுக்கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். இன்னைக்கு அந்த அரபு தமிழே போயிருச்சு. தமிழில் இருந்த மக்கள் அரபுக்கு ஒரு கட்டத்தில் மாறினார்கள். யாரும் வருத்தப்படாதீங்க, இன்றைக்கு நம்ம அங்கிருந்து தமிழுக்கு மாறிக்கிட்டு இருக்கோம். ஏதாவது துவா ஓதும்போது யாசின் கொடுத்தா தமிழில் கொண்டு வாங்க, இது வேண்டாங்க, தமிழ் அங்கே இருக்கும். அது நான் அதை குறையாக சொல்லலை. என்னுடைய அன்பான ஒரு கோரிக்கை என்னென்னா, நான் தமிழில் இப்போ ஓதுறேன், ஆனால் கடைசி வரைக்கும் தமிழில் தான் ஓதுவேன்னா, அரபியில் ஓதுறதுக்கு நான் முயற்சியே பண்ண மாட்டேனா? என்ன கொஞ்சம் லேட் ஆகட்டுமே. தினமும் 4 ஆயத்து அல்லது ஒரு பக்கம் என்று ஓத ஆரம்பித்தால் தாராளமாக ஒரு யாசினை என்னால் அரபியில் ஓதிவிட முடியுமே. கடைசி வரைக்கும் தமிழில் தான் துவா, கடைசி வரைக்கும் தமிழில் தான் யாசின் என்று சொன்னால், சங்கைக்குரியவர்களே, உங்கள் சிந்தனைக்காக வேண்டி நான் கேட்கிறேன், என் தாய்மொழியாக இருக்கக்கூடிய தமிழ் எனக்கு எந்த அளவுக்கு முக்கியமோ அதை விட முக்கியம் என்னுடைய ஈமானிய மொழி, பெருமானார் சொன்ன மொழி, அல்லாஹும் ரசூலும் போற்றிய மொழிகள், உலகத்திலே வளர்ச்சியை கண்டு கொண்டிருக்கக்கூடிய மொழியை நான் என் மௌத்துக்குள்ள ஓதி முடிக்கணும் என்கிற ஒரு வேட்கையோடு இருக்கக்கூடாதா? இன்னைக்கு நீங்க பாருங்க, தமிழ்ல அரபி மொழியினுடைய தாக்கம் எந்த அளவுக்குன்னா, சுமார் 160க்கும் மேற்பட்ட எழுத்துக்கள், வார்த்தைகள் தமிழ்ல இருக்கு இல்லையா? கோர்ட்லாம் பார்த்தா வக்கீல்ங்கிறோம், ஏன்னா உனக்கு வக்காலத்தான் கேட்குறோம், எல்லாமே அரபி தான். பைசலா பண்றியா, என்ன பைசலா பண்ணலாம்? தப்தருங்கிறோம், எல்லாமே எதில் உள்ளது? ஜப்திங்கிறான், ஜாமீன், அசல், நக்கல், வாயிதா, எல்லாமே அரபி தான். இப்படி சுமார் 160க்கும் நெருக்கமான வார்த்தைகள் நம்முடைய தமிழில் இருக்கிறது. சங்கைக்குரியவர்களே, அப்படி என்றால் இந்த அரபி மொழி தினத்தினுடைய சிந்தனையாக நாம் பதிவு வைத்துக் கொள்ள வேண்டியது, அழியா மொழி அரபி. அப்படிங்க, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மொழியும் அழிந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் யார் நினைத்தாலும் அழிக்க முடியாத மொழி, அணையாத தீபம் என்பதை போல அழியாத மொழி அரபி. ஏனென்றால் குரான் சொல்லுகிறது, அல்லாஹு தஆலா இந்த குரானை பற்றி சொல்லுகிறது, குர்ஆனன் அரபியன் பிகைரி தி இவஜி, சிதையாத மொழியில் நாம் இறக்கி இருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எனவே இந்த மொழி சிதையாது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது சிதைந்து விடாமல் சீராக இருப்பதற்கான காரணம் யார்? அல்லாஹ் நம்மை வைத்திருக்கிறான் இல்லையா? நம்முடைய அடுத்த தலைமுறைகளை அல்லாஹ் ஆக்க வேண்டும் அல்ல. நாயன் அரபி மொழியை நேசிப்பவர்களாக, மற்ற மொழிகளை விட அரபி மொழிக்கும் அரபி ஞானத்திற்கு முக்கியத்துவம் தரக்கூடியவர்களாக, என் கடைசி தலைமுறை வர குரானை பிழையில்லாமல் தெளிவாக ஓத வேண்டும் என்று ஆர்வப்படக்கூடியவர்களாக, அதற்கான முயற்சி எடுக்கக்கூடியவர்களாக வல்ல நாயன் நம் எல்லோரையும் ஆக்கி அன்புரிவானாக. ஆமீன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.